ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஒரு சாரி. ஏன்னா லாங் வீடியோவே எனக்கு அடுத்தடுத்து ரெகுலராக போட முடியல. ஸோ டிலே ஆகுது, அதனால தான். ஆனால் இதுக்கப்புறம் நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை நான் ரெகுலராக அப்லோட் பண்ண பார்க்குறேன். என்னோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் நான் கொடைக்கானல் ஃபேமிலி ட்ரிப்பை பற்றி பார்ட் 1 அதோடைய கண்டினியூட்டி வீடியோ நான் போட்டிருப்பேன். ஸோ அதை பார்க்காதவங்க அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அப்படியே என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 1 வீடியோலையும் அதோடைய கண்டினியூட்டி வீடியோலையும் ஃபஸ்ட்டே நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணோம், எங்கே எங்களை கூட்டிகிட்டு போனாங்க, சைட் சீன்லாம் நாங்கள் எங்கே போகணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் அதில் கொடுத்துருந்தேன். ஸோ அதே மாதிரி செகண்ட் டேவும் நாங்கள் எங்கே போகிறோம், என்னென்ன ஹிடன் பிளேசஸ்லாம் நாங்கள் கவர் பண்ணியிருக்கிறோம், ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். டே 2ல் கொடைக்கானல்லேருந்து பூம்பாறைக்கு கிளம்பிட்டோம். அவங்க கொடுத்த லொக்கேஷனுக்கு நாங்கள் போகிற வழியில், அதாவது பூம்பாறைக்கு முன்னாடி என்னடா இங்கே இவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இறங்கி போய் பார்த்தோம். அப்போ தான் சொன்னாங்க இங்கேருந்து பார்த்தோம்னா பழனியுடைய வியூ இங்கேருந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் எப்படி எப்படியோ பார்த்தோம், ஆனால் ஒன்றுமே தெரியலங்க. ஏன்னா ஃபுல்லாக மேகம் மூடிட்டு இருந்துச்சு, அதனால் எங்களால் எதுவுமே பார்க்க முடியலை. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதுதான் பூம்பாறை வில்லேஜ். இதை நம்ம அந்த ஊருக்குள்ளே போய் பார்க்கும்போது இருக்கிற அழகை விட இதை நம்ம தூரமாக இருந்து பார்க்கும்போது தாங்க அவ்வளோ அழகாக இருக்குது. பூம்பாறை வில்லேஜிலிருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி தான் எங்களுக்கு 2வது நாளுக்கான ஸ்டேயிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க கொடுத்த ஒரு லொக்கேஷனுக்கு வர சொல்லியிருந்தாங்க. அவங்க எங்களை ஒரு காஃபி ஷாப்புக்கு வந்துட சொன்னாங்க. ஸோ அங்கேருந்து அவங்களுக்கு வண்டி வரும், நம்ம அங்கேருந்து போயிடலான்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி நாங்கள் வந்த இடம் தான் இந்த இடம். அந்த ஆஃப் ரோடு வழியாக எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கும் அந்த வண்டி வந்துருச்சு. ஒரு 3 கிலோமீட்டருக்கு மட்டும்தான் உங்கள் வண்டி வர முடியும். ஸோ அங்கே வந்துட்டு உங்கள் வண்டி நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட வண்டியில் போயிடலான்னு சொன்னாங்க. நாங்கள் வந்த வண்டியெல்லாம் இங்கேயே பார்க் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே அந்த வண்டி போக முடியாது. ஆஃப் ரோடுக்குன்னு ஒரு வண்டி கொடுத்துருந்தாங்க, அதுதான் இந்த வண்டியை பார்த்ததும் எங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. இந்த வண்டியில் எப்படி போகிறது, லோடு ஏற்றுற வண்டியிலலாம் நம்மளை ஏற்றிட்டு போகிறாங்களே, என்னடா இது, நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய ஜீப்பு கூட கொடுக்கல, சூப்பர்டா நம்மளுக்கு விபூதி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சோம். ஆஃப் ரோடுக்கு என்னடா பெரிய தாருக்கு தகப்பனே நான் தான்டா அப்படின்ற மாதிரி தரமாக இருந்தான். இவனை கொஞ்சம் குறைச்சி எடை போட்டுட்டோன்றதை நாங்கள் அப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப பில்டப் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க, இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் தெரியும். இல்ல இல்ல ஐயோ பள்ளமா இது. வினோத் அங்க உட்காரா ஸ்லோவா போனா இதுல ஏதாவது. ஐயோ அங்க பாரு மேல பாறையில எப்படி ஏற்றுறது சத்தியமா. ராட்சம் நாலு பிடிக்க முடியல. வண்டியில கவுந்தலாம் இங்க பாரு இங்க பாரு. ஐயோ இப்படி ஆடுது. இங்க பாருங்க
இப்போ வாங்க எல்லாரும் மட்டும் கொடைக்கானலுக்கு எல்லாரும் வாங்க அப்படி சொல்லலாமா? செல்லு விட்டாலும் பேக்ல தான் உள்ள பிரச்சனை இல்லை. பரவாயில்ல. ஆளுமா அவன் நல்லா பிடிச்சிட்டான். அவன் வேற லெவல்ல இருக்குங்க. வேற லெவல் மாதிரி ஒரு சான்ஸ் இல்ல. அப்பா 4 கிலோமீட்டர் இப்படியே தான் போனேன். 4 கிலோமீட்டர் இப்படியே தான் போனமா? அப்படியே ரோடு இல்லப்பா. யாருப்பா இங்க கூட்டு வந்தது? நீங்க கத்துற அந்த மாடு தெரிச்சு ஓடுது இங்க இருந்து. அங்க வயசு ஓடி வந்து பாக்குறாங்க. சாவியா இல்லப்பா அங்கேயே விட்டு வந்துட்டுப்பா. ஆதிமா நீ உள்ளே உட்காந்துருக்கலாமா? ஓகேவா? என்னாச்சு? ஜாலியா இருக்கா? கண்ணாடி எந்த பாக்க? அம்மா அம்மா அச்சோ. போன பர்ஸ்ல கூட வைக்கணும் போலடா என்னால. இந்த பாக்க குள்ள போகுது. இந்த பாக்க இந்த மாதிரி இந்த பாக்க புடிச்சுக்கோ. மம்மி சொன்னாங்க நானும் மேல வந்துட்டேன் சொன்னாங்க. ஹாய் சொல்லுங்க. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இருக்கு தரமான ஸ்பாட்ஸ். எப்படி அடிச்சு வச்சா? மூட்டை மூட்டை இதுல பேக்காம மாத்த முடியாது. டென்ட் ஹவுஸ் வந்துட்டு கழுத்து வலி இல்ல. முள்ளு 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 அண்ணா ரிட்டர்ன் வந்து வாயில முள்ளு 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 போலாம் போலாம் ஒரு நிமிஷம் சரி நின்னுக்கலாம். கொஞ்சம் ரைட்லயே போங்கண்ணா. மண்டபத்திரம் ஐயோ சரி சரி. கூட்டு வந்திருக்கீங்க.
அங்கே பார்த்து ஏன் காட்டுக்குள்ளே ஒரு சவாரி ஒருத்த வருமா சரி இந்த ரோட்ல தாங்க நாங்க போறோம். அவங்க இங்க இருக்கிறவன் போல ஒரு வழியாக குலுக்கி எடுத்து எங்களை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. நாங்கள் வந்த இடம் தான் கொடைக்கானல் கேம்பஸ். ஸோ இந்த இடத்துக்கு பேர் நாங்கள் பேக்கேஜில் பேசியிருந்தப்போ செகண்ட் டே பூம்பாறையில் டென்ட் ஸ்டே எங்களுக்கு வேணும்னு சொல்லி தான் நாங்கள் கேட்டிருந்தோம். அம்மா அப்பா பாப்பா அப்புறம் 2 குட்டி இவங்களுக்கெல்லாம் ரூம் மாதிரி கேட்டிருந்தோம். ஸோ ரொம்ப குளிரில் பாப்பா வச்சுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எங்களாலுமே அந்த டென்ட் ஸ்டேயில் இருக்க முடியாதுன்னு சொல்லி. ஏன்னா அங்கே அவ்வளோ குளிர். லோக்கல் கொடைக்கானலில் கூட அவ்வளோ குளிர் தெரியல. இது டீப் ஃபாரஸ்ட் உள்ளே கூட்டு போனதுனால ரொம்ப நல்லாவே குளிர் தெரிஞ்சுது. அதனால் நாங்கள் டென்ட் ஸ்டே வேண்டான்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரேம் வச்ச இந்த ரூம் நாங்கள் கேட்டிருந்தோம். அங்கேயும் எங்களுக்கு 5 கப்புள்ஸுக்கு 5 ரூம் இருந்தது. ஸோ நாங்கள் மட்டும்தான் இருந்தோம், வேறு டூரிஸ்ட் அங்கே யாருமே இல்லை. எல்லாமே எங்களுடைய கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி தான் எங்களுக்கு அமைஞ்சுது. டென்ட் ஸ்டே நாங்கள் கேட்டு இருந்ததுனால அந்த பேக்கேஜிலேருந்து எங்களுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா வாங்கலை. ஆனால் எங்களுக்கு அது வேண்டாம், அந்த ஃப்ரேமே எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு நாங்கள் கேட்டதுனால ஒரு ரூமுக்கு 1500 ரூபா மட்டும் எங்ககிட்ட எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணாங்க. மற்றபடி ரூம் ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ரூமுக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது இந்த வியூ ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வியூ பார்க்குற மாதிரி தான் அந்த ரூமும் இருந்தது. இந்த டென்ட்டு தான் எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை தான் நாங்கள் வேண்டான்னு சொல்லிட்டோம். இந்த டென்ட்டுக்கு காமன் பாத்ரூம் அந்த ப்ளூ கலர் ஷெட்டு போட்டிருக்கு அதுதான். நாங்கள் எடுத்திருந்த ரூமுக்கு கொஞ்சம் பக்கத்தில் பெரிய ஃப்ரேம் ரூம் இருந்தது. இதில் ஒரு 12லேருந்து 15 பேர் வரையும் ஸ்டே பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா 2500 போல் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அது கொஞ்சம் லாக் ஆகிருந்தது, அதனால் உள்ளே போய் எங்களால் பார்க்கவும் முடியல. ஃபோட்டோ லவர், எந்த டென்ஷனும் இல்லாமல் ஃப்ரீயாக ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒரு கேங்காக நல்ல ஃப்ரெண்ட்ஸ் டீமோடு வரவங்களுக்குலாம் இந்த இடம் நல்லாவே வருதுன்னு சொல்லலாம். ஒரு 1:30க்கெலாம் நாங்கள் அங்கே போயிட்டோம். ஸோ 2:30க்கெலாம் எங்களுக்கு அவங்க லஞ்சு ரெடி பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் பேக்கேஜிலேருந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி. நாங்கள் ஒரு ஆஃப்டர்நூன் போல் வந்ததுனால எங்களுக்கு இங்கே லஞ்சு ரெடி பண்ணிட்டாங்க. ஃபுட் வைஸ் சொல்லணும்னா நல்லா இருந்தது, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது.
அங்கேயே ப்ளே ஏரியாலாம் இருந்தது. நாங்கள் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு எவ்வளோ சீக்கிரம் ட்ரெக்கிங் கிளம்ப முடியுமோ கிளம்பிடுங்க, ஸோ லேட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் அங்கேயே மணி 3 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நம்ம போக முடியுமோ அப்போ தான் நம்ம திரும்பி ரிட்டர்ன் வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. பாப்பா, அம்மா, என்னோட சிஸ்டர்லாம் ரூம்லேயே இருந்துக்கிறோம், ஸோ நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. பாப்பா வச்சுக்கிட்டு அவ்வளோ தூரம் நம்ம நடந்து போயிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்களும் அம்மா கிட்ட பாப்பா விட்டுட்டு கிளம்பிட்டோம். ட்ரெக்கிங்கில் நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் தான் கூப்பிட்டு போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் ட்ரெக்கிங் போனது எத்தனை கிலோமீட்டர், டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடந்து அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா உறவுகளுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும்.